Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கும்பமேளாவுக்கு வந்த கோடிக்கணக்கான கூட்டத்திற்கு மத்தியில் சுண்டி இழுக்கும் கண்கள் மூலம் ஒரே நாளில் பிரபலமான மோனலிசாவை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. சாதாரணமாக ருத்ராட்சை மாலைகள் விற்று பிழைப்பு நடத்தி வந்த மோனலிசாவின் வசீகரிக்கும் கண்களை பார்த்து மயங்காதவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கும்பமேளாவை தாண்டி மோனலிசாவின் புகைப்படங்கள், வீடியோக்கள் தான் சமூக வலைத்தளங்களில் ஆக்கிரமித்திருந்தன. கும்பமேளாவுக்கு புனித யாத்திரை சென்றவர்கள் மோனலிசாவுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ளவும் போட்டி போட்டு தொல்லை கொடுத்த நிகழ்வுகளும் அரங்கேறின. இதன் காரணமாக மோனலிசாவுக்கு கைமேல பட வாய்ப்பு தேடி வந்தது. மோனலிசாவை படத்தில் ஹீரோயினாக நடிக்க வைப்பதாக இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா வீட்டுக்கே சென்று குடும்பத்தினரிடம் பேச சமூக வலைத்தள வாசிகளும் மோனலிசாவுக்கு வாழ்த்து மழை பொழிந்தனர். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மோனலிசாவுக்கு பட வாய்ப்பு கொடுப்பதாக முன்வந்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முக்கியமாக பட வாய்ப்பு கொடுப்பதாக கூறிதான் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா அந்த பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கியது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் மாறியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த அந்த பெண்ணை ஹீரோயினாக நடிக்க வைப்பதாக கூறிய சனோஜ் மிஸ்ரா முதலில் ரிசார்ட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் தனியாக வீடு எடுத்து தங்க வைத்து 4 ஆண்டுகளுக்கு மேல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி 3 முறை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செய்ய வைத்ததாக கூறப்படுகிறது. முதலில் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுப்பதாக கூறி இச்சைக்கு பயன்படுத்தி கொண்ட சனோஜ் மிஸ்ரா பின்னர் பட வாய்ப்பு வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றி இருக்கிறார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் கேட்கவே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி சமாளித்து நம்ப வைத்ததாக சொல்லப்படுகிறது. திருமணம் செய்து கொள்வார் என நம்பிக்கொண்டு சில ஆண்டுகள் அந்த பெண்ணும் அமைதியாக இருக்கவே தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு திருமணம் செய்ய மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பொறுத்து பார்த்த அந்த பெண் நபி கரீம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் வைத்து இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவை கைது செய்தது காவல்துறை. மோனலிசாவுக்கு பட வாய்ப்பு கொடுப்பதாக கூறியதால் தான் இயக்குனர் சனோஜ் மிஸ்ராவே ட்ரெண்ட் ஆனார். நடிகையாக்குகிறேன் என கூறி செல்லும் இடத்திற்கெல்லாம் மோனலிசாவை அழைத்து கொண்டு சென்ற சனோஜ் மிஸ்ரா கைது செய்யப்பட்ட நிலையில் மனமுடைந்து போன மோனலிசா தேம்பி தேம்பி கண்ணீர் சிந்திய வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி பெண் வன்கொடுமை வழக்கில் கைதான இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மோனலிசாவுக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்தாரா என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரமாகியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.